வந்துட்டு இவங்க ட்ரைனிங்க்குன்னு போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பத்தி விசாரிக்கும் போது எல்லாமே பர்ஃபெக்டா போச்சுன்னு ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த டேலண்ட்ஸை காட்டி பர்ஃபெக்டா போச்சுன்னு ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த டேலண்ட்ஸை காட்டுறதுக்காக உங்களுக்காகவே ஒரு பர்டிகுலர் பர்சனை எந்த ஒரு மிஷனுக்குமே அனுப்பாம வச்சிருந்தேன் அப்படின்ட்டு அந்த ஆப்பனண்ட் யாருன்னு சொல்லும் போது கதவை தட்டுற சத்தம் கேட்கும். உள்ள வாங்க அப்படின்பாங்க. சொன்னாடி பார்த்தா ஷிகமாரு டெமாரியா இருக்கும். சக்குரா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்படின்பா. டே நருட்டோ நீயா போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா சொன்னது கதவை தட்டுற சத்தம் கேட்கும். உள்ள வாங்க அப்படின்பாங்க. சொன்னாடி பார்த்தா ஷிகமாரு டெமாரியா இருக்கும். சக்குரா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்படின்பா. டே நருட்டோ நீயா அப்படின்ட்டு ஷாக் ஆவான் ஷிகமாரு. இது அவனா அப்படின்ட்டு டெமாரி ஷாக் ஆவா. பாக்க இப்பதான்டா முட்டாள் மாதிரி நீ தெரியல அப்படின்பா ஷிகமாரு. முதல் மாதிரியே தான் கேள்ல இப்பனாவது மாறிட்டே அப்படின்ட்டு கேட்பான். அவன் ஒன்னும் திருந்தல அப்படின்பா சக்குரா. பல்ப் வாங்கின மூமெண்ட். இதுக்கப்புறமா நருட்டோ நீதான் என்னோட ஆப்போனன்ட்டான்னு ஷிகமாரு கிட்ட கேட்பான். ஆப்போனன்ட்டா எதை பத்திடா பேசுற, நான் டாக்குமெண்ட் கொடுக்க வந்திருக்கேன்டா அப்படின்பா. டாக்குமெண்டா அப்படின்னா என்னோட ஆப்போனன்ட் நீயான்ட்டு டெமாரி கிட்ட போவான். டேய் என்ன யாருன்னே தெரியலையாடா உனக்கு அப்படின்பா டெமாரி. இவங்கெல்லாம் ஆப்போனன்ட் இல்ல, அந்த பக்கம் இருக்காங்கன்ட்டு சொன்னாடி கை காட்டவும் விண்டோஸை ஓபன் பண்ணிட்டு நருட்டோ பாப்பான். வளர்ந்துட்ட போலயே நருட்டோ அப்படின்பாரு கக்காஷி.